பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் அசையாத நித்திய கன்மலையாய் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் கர்த்தரை முழுமையுமாய் நம்பும் பொழுது நிச்சயமாகவே அந்த கன்மலையின் மேல் நம்மை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது, காரணம் அவருடைய வழி உத்தமமானது, அவர் நம்மை உத்தமமான வழியிலே நடத்துவார். மாத்திரமல்ல, அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் புடமிடப்பட்ட பொன்னை போன்ற விலையேறப்பட்ட வசனங்கள். ஆகவே அந்த வார்த்தைகளை நாம் நம்பும் பொழுது, கர்த்தருடைய வழியை நாம் பின்பற்றும் பொழுது, நாம் அவரை நம்புகிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. தம்மை நம்புகிற எல்லாருக்குமே அவர் கேடகமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சத்துரு பயமும் நெருங்க முடியாதபடி, எந்த தீமையும் நம்மை அணுக முடியாதபடி அவர் நமக்கு கேடகமாயிருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே தேவனுடைய வழி உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும், அவருடைய வார்த்தையை நம்புகிற அனைவருக்கும் அவருடைய வார்த்தை கேடகமாய் நின்று பாதுகாக்கிறது. அவரே நம்மோடு கூட நின்று கேடகமாய் நம்மை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று தாவீது எழுதுகிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது, நாம் கர்த்தர் பேரில் முழு பற்றுதலாயிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மையாய் உயர்த்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் வைப்பார். நாம் மனுஷனால் உயர்வு வரும் என்று மனுஷனை நம்புவோம் என்று சொன்னார், நிச்சயமாகவே நாம் மேன்மை அடையவே முடியாது. முழு மனதோடு கர்த்தரை நம்பும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார். ஆகவே எந்த மனுஷனுக்கும் பயப்படவே வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுகிறது நமக்கு கண்ணியை தான் கொண்டு வரும். நாம் மனுஷனை நம்பவே வேண்டாம். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நாம் நம்பவே வேண்டாம், நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று ஏசாயா எழுதுகிறார். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் மனுஷன், அவன் மாம்சம் தானே. அவனை நாம் நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை முழுமையுமாய் நம்பும் பொழுது நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே என்னுடைய கன்மலை என்று சொல்லுகிறார். அவரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரை முழுமையுமாய் நம்புவோம். அவரே என்னுடைய நித்திய கன்மலை என்று சொல்லி அவரை முழுமையுமாய் நம்பும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய செட்டைகளுக்குள் மறைத்துக் கொள்ளுகிறார். அவரே நமக்கு கேடகமாயிருந்து பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்ற கன்மலை, அந்த கன்மலை கிறிஸ்துவே. இந்த காலை வேளையிலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை கன்மலையின் மேல் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவரை முழுமையுமாய் நம்புவோம். எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தராகிய யெகோவா நமக்கு நித்திய கன்மலையாயிருந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த காலை வேளையில எத்தனையோ பேரை நம்பினேன், எந்த மேன்மையும் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த உயர்வையும் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்கள். கர்த்தரே எனக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்பும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்றென்றைக்கு மாறாத நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட முன்னேறி செல்ல உதவி செய்யும். ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பி மேன்மை அடைந்து உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.